ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை பற்றி பார்க்க போனால் அப்கமிங்கில் வரக்கூடிய தமிழ் டப் அனிமேஸ்லாம் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ லீக்கர் சைட்லேருந்து நிறைய அனிமேஸ்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இந்த அனிமேலாம் தமிழ் டப் வரப்போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு சிலர் இதை அமுச்சு விட்டு ப்ரோ இதெல்லாம் உண்மையாக ப்ரோ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ எந்தெந்த அனிமேலாம் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஹைப்னு ஒன்று கீழே இருக்கும். ஸோ அந்த ஹைப் கொடுத்து நம்மளுக்கு ஹைப் பர்சன்டேஜ் ஏற்றிட்டிங்க அப்படின்னா ஸோ இன்னும் வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைப்புமே கொடுத்துங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமே பற்றி பார்த்துடலாம் அப்படின்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரில் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அனிமே நம்மளுடைய அட்டாக் அண்ட் டைட்டன் தமிழ் டப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே அந்த அப்கமிங் லிஸ்ட்டில் வந்து தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த லீக்கர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இருந்தாலும் இந்த அனிமே வந்து தமிழ் டப் ரீடப் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த அனிமேக்கு இன்னும் கூட தமிழ் டப் வந்த பாடு இல்லை. ஸோ இந்த அனிமே இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுடைய கிரன்ச் ரோலில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து போய் கிரன்ச் ரோலில் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ரோ இன்னும் இந்த அனிமே ஆட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, இந்த அட்டாக் அண்ட் டைட்டனுங்கிற அனிமையை ஆட் பண்ணது உருப்படியாக ஆட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஆட் பண்ணது எப்படி ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 1லேருந்து ஒரு 4 எபிசோடு இருக்கும். ஸோ 4வது எபிசோடுக்கு அப்புறம் உள்ள எல்லா எபிசோடையும் ஸ்கிப் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 14வது எபிசோடு வந்து போயிருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு நடுவில். ஸோ அந்த இதை வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கிரன்ச் ரோலுக்கு நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க போல இருக்கே. ஸோ அதனால் மறுபடியும் அட்டாக் அண்ட் டைட்டன் நாங்கள் ரீவொர்க் பண்ணி நாங்கள் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனவங்க தான். ஸோ இன்னும் கூட நம்ம கிரன்ச் ரோலில் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ஆட் பண்ணதை உருப்படி ஆட் பண்ணியிருந்தால் அன்றைக்கே இருந்திருக்கும். ஸோ எதுவுமே உருப்படி ஆட் பண்ணாமல் ஸோ எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் ஆட் பண்ணும்போது ஸோ தமிழ் டப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய சான்சஸ் இருக்குங்கிறதோட ரீடப் ஆல்ரெடி பண்ணிட்டான். இது நம்ம கிரன்ச் ரோலே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ ஆனால் இன்னும் கூட ஆட் பண்ணாமல் வச்சிருக்கிறான். ஸோ ஒரு டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது. எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறானுங்க அப்படிங்கிறத வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அப்படிங்கிற இந்த அனிமே பற்றி பேசிடலாங்க. ஸோ இந்த அனிமே இப்போ அப்கமிங் லிஸ்ட்டில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த லீக்கர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த அனிமே இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த அனிமே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஆனால் கன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இது ஹிந்தி சைட்லேருந்து வந்து அப்டேட் படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ இது சோனியாவில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சோனியாவில் சொல்லியிருந்தாலே அதில் மல்டி லாங்குவேஜ் 5 லாங்குவேஜில் வரும். ஸோ கன்னடா, மலையாளம் அப்படிலாம் சேர்த்து கொண்டு வந்துடுவாங்க இந்த அனிமே. ஸோ அப்போ கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுதுண்டு. ஆனால் சோனியா சைட்லேருந்து அங்கே இருக்கிற டப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த அனிமே வந்து சோனியாவிலேருந்து ஆட் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ மேபி ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இனிமே இந்த அனிமையும் தமிழ் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த அனிமையை நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் தமிழ் டப் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது முதலேருந்தே கன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது இந்த அனிமே. ஸோ இப்போ தான் இந்த அனிமே வந்து அப்கமிங் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. முதலேருந்து இந்த அனிமே தமிழ் டப்பில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் ஆன பாடு தான் இல்லை. ஸோ ஆனால் எனிவே இந்த அனிமே வந்து ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கங்க இந்த அனிமையை. அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போனால் ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இந்த அனிமே வந்து நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அப்கமிங்கில் இந்த அனிமே வந்து தமிழ் டப் வரப்போகுதுன்ற மாதிரி. ஸோ இப்போ எனிவே இந்த லீக்கருமே இந்த தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான் இந்த அனிமே வந்து ஸோ கிரன்ச் ரோலில் தான் ஆட் பண்ண போகிறானுங்க. ஸோ கிரன்ச் ரோல் தான் டப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அனிமே கிட்டத்தட்ட 4 சீசன் அது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் இந்த அனிமே போன மாதமே நம்மளுக்கு வந்து கிரன்ச் ரோலில் ஆட் பண்ணியிருந்திருக்க வேண்டிய ஒரு அனிமே. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காண்டி இந்த அனிமே வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ அந்த சுகுமிச்சி மூன்லைட்னு ஒரு அனிமே வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ இதுக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அனிமே தான் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி அதை மாற்றிட்டு இந்த அனிமையை வந்து அதாவது சுகுமிச்சி மூன்லைட்டோடைய சீசன் 2 உடைய பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ என்ன ரீசன் வந்து என்னால் இன்ன வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஸோ இந்த அனிமே கண்டிப்பான முறையில் ஃபியூச்சரில் தமிழ் டப் வரதான் போகுது. ஏன்னா அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன ரீசனுக்காண்டி ரிலீஸ் பண்ண மாட்டானுங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து சீசன் 5 வந்து வரப்போகுது இந்த அனிமேக்கு. ஸோ ஹிந்தி டப்பில் வந்துடுறது மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த அனிமே இது வரைக்கும் சீசன் 4 வரைக்கும் ஹிந்தி டப் பண்ணி விட்டுட்டானுங்க. ஸோ நம்மளுக்கு தான் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. என்ன ரீசன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ வரும்போது கண்டிப்பான முறையில் கிரன்ச் ரோலில் தான் வருன்றது ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்தாலும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த அனிமே வந்து பாருங்கப்பா. அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போனால் ரைசிங் ஆஃப் ஷீல்டு ஹீரோ அப்படிங்கிற இந்த அனிமே பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இந்த அனிமே இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கிரன்ச் ரோல் வந்து ஆட் பண்ணியிருந்தானுங்க. இது வரைக்கும் இந்த அனிமே வந்து இந்தியாவில் அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அஃபீஷியல் பிளாட்ஃபார்மில் எதுவுமே இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ரைட்ஸ் வாங்கி நம்ம கிரன்ச் ரோல் வந்து இந்த அனிமே வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தானுங்க இந்த அனிமையை. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க கிரன்ச் ரோல். ஸோ வந்த உடனே இந்த அனிமேக்கு வந்து ஹிந்தி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க.
ஸோ ஆனால் நம்மளுக்கு இந்த அனிமே வந்து கன்ஃபார்ம் இல்லாமலே இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த அனிமேக்கு நம்ம தமிழ் டப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஸோ இந்த லீக்கர் மட்டும் தான் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து சொல்லலை. ஸோ வந்து அஃபிஷியலாக இந்த இடத்துலையுமே கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ ஒரு ஃபுல்லாகவும் நம்ப முடியல இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ அதனால் நான் சொல்லாமலே இருந்தேன். ஸோ எனிவே இந்த அனிமே வந்து தமிழ் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லீக்கர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த அனிமே வந்து ஆட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லீக்ஸாக வந்துச்சு அப்படின்னா மேபி இந்த அனிமே வந்து தமிழ் டப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுதான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வரப்போகுதான்னு கேட்டிங்க அப்படின்னா 80% இந்த அனிமே வந்து தமிழ் டப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் பரவலாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த அனிமே வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் சொல்கிறேன் 80% இந்த அனிமே வந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்தது இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா முஷோகு டென்சி அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமையும் ஃபியூச்சரில் தமிழ் டப் வரப்போகுது. ஸோ இது அப்கமிங் லிஸ்ட்டில் இதை சேர்த்துருந்தாலுமோ இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுதுங்கிறது என்னமோ கன்ஃபார்ம் தான். ஸோ இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 2 சீசன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த அனிமேக்கு ஹிந்தி டப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ் டப் வரப்போகுதுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா ஹிந்தி டப் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ரைட்ஸ் ஆல்ரெடி இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் கிரன்ச்ரோல் வந்து தமிழ் டப் பண்ணி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த அனிமே. ஸோ ஃபியூச்சரில் இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மை க்ளூலெஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமையும் தமிழ் டப் ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இந்த அனிமையும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததாக நம்ம என்ன அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமையும் ஃபியூச்சரில் அப்கமிங்கில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்பலாம்னா ஒரு 50-50 நம்பலாம். ஸோ இந்த அனிமே எடுத்து பண்ணால் அப்படின்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு மியூஸ் இந்தியா பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹிந்தி டப் பண்ணதுமே மியூஸ் இந்தியா தான். ஸோ அவங்க பண்ணி யூடியூப்பில் ஃப்ரீயாக அவைலபிலிட்டி விட்டாங்க. நம்மளுக்கு மேபி ஏதாவது பிளாட்ஃபார்மில் தான் விற்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி விற்றுச்சு அப்படின்னா நம்மளுடைய கிரன்ச்ரோலில் மேபி விடலாம், இல்லை அனிமே டைம்ஸில் வரலாம், இல்லை ஜியோ ஹாட்ஸ்டாரில் வரலாம். ஏன்னா இந்த 3 பிளாட்ஃபார்முக்குமே மியூஸ் இந்தியாக்காரனுங்க வந்து தமிழ் டப்பு விற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போதைக்கு இந்த அனிமே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. மியூஸ் இந்தியாவை பற்றி தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பற்றி பேசலாம். ஸோ அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா மோப் சைக்கோ 100 பற்றி பார்த்துடலாங்க. இந்த அனிமேயும் ஃபியூச்சரில் கண்டிப்பான முறையில் தமிழில் வரதான் போகுது. இந்த அனிமே வரப்போகுதுங்கிறது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கா அப்கமிங் லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இந்த அனிமே வந்து தமிழ் டப் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். இதோட சேர்த்து தான் நம்மளோட அண்ட்ராக்ஸ் ஹண்ட்ரு, ஒன் பஞ்ச் மேனு இதெல்லாம் தமிழ் டப் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். சொன்ன மாதிரி அண்ட்ராக்ஸ் ஹண்ட்ரு வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஒன் பஞ்ச் மேனு இந்த சோனியா ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ இதுவும் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு டிவி சேனலில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த அனிமே எடுத்து பண்ணதான் நம்மளுடைய மியூஸ் இந்தியாக்காரன் தான் இந்த அனிமையும் தமிழ் டப்பு பண்ணியிருக்கானுங்க. ஆனால் எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் ஓடிடியில் வரப்போகிறது கிடையாது. டிவி சேனலில் ரிலீஸ் ஆகலாம். மேபி சோனியா இல்லை கார்ட்டூன் நெட்வொர்க் இந்த மாதிரியான சேனலில் எதுலையாவது ஒன்றில் ஃபியூச்சரில் கண்டிப்பான முறையில் தமிழ் டப் இந்த அனிமேக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த அனிமேக்கு தமிழ் டப் பண்ணிட்டானுங்க. ஆனால் இன்னும் கூட ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் ஹோல்ட்லேயே வச்சிருக்கானுங்க. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த அனிமே தமிழ் டப் வரதான் போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இந்த அனிமே பற்றி பார்க்க போனால் யூரி ஆன் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேயும் அப்கமிங் தமிழ் டப் லிஸ்ட்டில் அந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த லீக்கர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% கூட இந்த அனிமே வரதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோடுது. ஏன்னா இந்த அனிமே இது வரைக்கும் இந்தியாவில் எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ நமக்கு கிரன்ச்ரோலையும் கிடையாது, மியூஸ் இந்தியா கரண்ட்டும் கிடையாது, அமேசான் பிரைம் கரண்ட்டும் கிடையாது. இந்தியாவில் இது வரைக்கும் இந்த அனிமேவே ஸ்ட்ரீம் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்ட்ரீம் பண்ணாத ஒரு அனிமேக்கு எப்படி தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ மேபி இந்த அனிமே ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ஃப்யூச்சரில் ஆட் ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ வேணால் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் இந்த அனிமே வந்து தமிழ் டப் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வரைக்கும் இந்த அனிமே எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் இல்லாத காரணத்தினால இந்த அனிமே வந்து இப்போதைக்கு ஸோ வரதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போனால் Re:Zero அப்படிங்கிற இந்த அனிமே பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இந்த அனிமையும் அஃபீஷியலாக வந்து நம்மளுக்கு கிரன்ச்ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்கமிங் லிஸ்ட்டில் நம்ம லீக்கருமே ஆட் பண்ணியிருக்காரு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். ஆனால் இன்னும் கூட இந்த கிரன்ச்ரோல்காரன் பைத்தியக்காரன் இன்னும் கூட ரிலீஸ் பண்ணாமலே இருக்கானுங்க. ஸோ இன்னும் டிலே பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஸோ இந்த நவம்பர் டு டிசம்பருக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சுருக்கான்
அனிமேக்கு தமிழ் டப்புக்கு. ஸோ அதனால் அந்த பிளான்லாம் முடிச்சுட்டு வேணால் இந்த அனிமே வந்து தமிழ் டப் வந்து அடுத்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனிவே இந்த அனிமே 100% கன்ஃபார்ம் தான் தமிழ் டப் பண்ணிட்டாங்கிறது. ஸோ ஃபியூச்சரில் இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆக தான் போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பற்றி பார்க்க போனால் யூ ஆர் லை இன் ஏப்ரல் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே கொண்டு வந்தால் நம்ம கிரன்ச்சுரோல் காரன் தான் கொண்டு வரணும். ஸோ இதுவும் அப்கமிங் தமிழ் டப் லிஸ்ட்டில் வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் நம்ம அந்த அனிமையை பற்றி நம்ம போன வீடியோலே பேசியிருப்போம். ஸோ இதுவும் அப்கமிங்கில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு 50% நம்பலாம். ஸோ ஏன்னா அவர் வந்து லீக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ அவரை சொல்கிறது ஓரளவுக்கு எப்போவுமே பாசிபிலிட்டியாக உண்மையாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த அனிமையும் தமிழ் டப் வரதுக்கு மேபி ஒரு 50% சான்சஸ் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வருதாங்கிறத. அடுத்ததாக நம்ம இந்த அனிமே பற்றி பார்க்க போனால் கோனோசுபா அப்படிங்கிற ஒரு இசக்க அனிமேங்க. ஸோ சூப்பரான ஒரு அனிமே, ஒரு பயங்கரமான ஒரு காமெடி அனிமே. ஸோ இந்த அனிமே அப்கமிங்கில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த லீக்கரை வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த அனிமே வந்து ஃப்யூச்சரில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 70% இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். ஸோ இது எல்லாமே வந்து எதுவுமே ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அங்கங்கே வர ஒரு லீக்ஸ் தான். ஸோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த அனிமே ஸோ ஒரு சூப்பரான ஒரு அனிமே இருந்தாலும் ஒரு பயங்கர ஒரு அடல்ட்டான அனிமே. ஸோ இதை தமிழ் டப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 30%. அதனால தான் நான் வந்து ஸோ மைனஸ் பண்ணேன். ஸோ அதனால் 70% வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா இதை விட பயங்கரமான அடல்ட் அனிமேலாம் பண்ணியிருக்கிறாங்க சார் தமிழ் டப்பில். ஸோ அதனால் இது வர்றதுக்கு ஒரு ஒரு தடங்களுமே கிடையாது. ஸோ வரலாம், வந்தாலும் இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அனிமேக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே டிடெக்டிவ் கேனான் அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமைக்கு ஆல்ரெடி தமிழ் டப் இருக்குல்லடா, இந்த அனிமையை பற்றி ஏன்டா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுவும் அப்கமிங்கில் தமிழ் டப் வரப்போகுது, நியூ டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆல்ரெடி ஒரு டப் இருக்குது. ஸோ அந்த டப்லாம் கிடையாது, நியூ டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த அனிமையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள். இந்த அனிமைக்கு நியூ டப் வரப்போகுதுங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போதெல்லாம் அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ண அனிமே தான். ஸோ என்னென்ன அனிமேனா கேம்ப் ஃபயர் குக்கிங்கோட சீசன் 2, அப்புறம் ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3, மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8. ஸோ இதெல்லாம் அப்கமிங்கில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம்காரங்களே அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு சில அனிமேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த கேதரிங் அட்வென்ச்சர் இன் இசக்காய். ஸோ இதுவும் நம்ம கிரன்ச்சுரோல்லேருந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மை இமோர்டல் கிங்கோட சீசன் 4. ஸோ அதுக்கப்புறம் லெட்ஸ் கிரீவிங் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி இந்த அனிமையும் ஃபியூச்சரில் தமிழ் டப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா அனிமையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம அப்கமிங்கில் வரப்போகுதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லாமே ஒரு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு கிடச்சது எல்லாமே ஒரு லீக்ஸ் தான். ஸோ அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ண அனிமேஸும் ஒரு சில அனிமேஸ் இதில் இன்க்ளூடிங் இருக்க தான் செய்யுது. ஸோ ஆனால் மித்த இருக்கிற அனிமே எல்லாமே இப்போதைக்கு கிடச்சது எல்லாமே அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது, எல்லாமே ஒரு லீக் தான். ஸோ இந்த லீக் படி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து விடைபெறுவது நான் உங்கள் அணி குருஜி.